தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். பிரேயர் வாய்ஸ் சர்ச் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, those who love the Lord, why I love God. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்படுகிறது. ஏசாயா 64:4 தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்கிறவர்களை உலக தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 116:1-2 கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் சத்தத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தேவனில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார்கள். தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. தேவனில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் சாட்சி பகர்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பாவியான ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது, இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறார். தேவன் அன்பின் தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பின் தேவன். குமாரனாகிய தேவன் அன்பின் தேவன். ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க மனம் மாறி போகும். கர்த்தர் உங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.